ஹே கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். எல்லோருமே எப்படி இருக்கீங்க? ஸோ இது வந்து தமிழ் vlog. ஓகே, தமிழ்லேயே எடுத்து போட போகிறேன். நான் என்ன ஃபங்க்ஷன் பார்க்குறீங்களா? இது ரக்ஷாபந்தனுங்க. ரக்ஷாபந்தனுக்கு அம்மா வந்து அவங்க தம்பிக்கு கட்டுறாங்க. மும்பையில் இருக்காங்களே அவங்க. ஊரில் இருக்கிற அண்ணா தம்பி அவங்களுக்கு வந்து ராக்கி அமுச்சு விட்டாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஐஷோக்கா வந்து கட்டுவாங்க. அப்புறம் வந்து நான் கட்டுவேன். அதே மாதிரி ப்ராசஸ் அப்படியே எங்களுக்கு கிஃப்ட்டும் கொடுப்பாங்க. ஓகே, இதுதான் என்ஜாய் மூமெண்ட். ஆனால் பசங்க வந்து கேர்ள்ஸ்க்கு கட்ட மாட்டாங்க. ஒன்லி கேர்ள்ஸ் வந்து பாய்ஸ்க்கு கட்டுவாங்க. யார் பிரதர்ஸோ அவங்களுக்கு மெயினாக. ஓகே, அண்டு நீங்கள் யோசிப்பீங்க, என்னப்பா டக்குன்னு தமிழில் இதில் எடுத்தோன்னே ரக்ஷாபந்தன் தான் எப்போயோ முடிஞ்சில்ல, என்ன இப்போ தான் வரப்போகுது இந்த வருஷம் அப்படின்னு யோசிப்பீங்கள. இது வந்து போன வருஷத்துது 7 months ago. நான் வந்து சரி தமிழ் ஷார்ட்ஸ் நான் ஆல்ரெடி போட்டு வச்சுருந்தோம். சரி இதிலே போடுவோம் தமிழ் vlog-ஆ. ஏன்னா நான் 9th to 12th ஊரில் படித்தங்காட்டி தமிழ்நாட்டில் அங்கே படித்தவங்கத்தி மோஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. சிஸ்டரோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா யாருக்கெல்லாம் நான் வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுறோன்னோ அவங்க வந்து தமிழ் எதிர்பார்க்குறாங்க. அதனால் சரி தமிழ்லேயே போடுவோம். ஹிந்தி சேனலும் இருக்குது, தமிழ் சேனலும் இருக்குது. யாருக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக அவங்க நீங்கள் அப்படி பார்க்கலாங்க. இப்போ ஸ்வீட் ஊட்டிக்கிறாங்க. நான் சைட் பை சைடாக அபிக்கும் ஆரியனுக்கும் வந்து கிஃப்ட்டு கொடுக்குறேன். ஐஷோக்காவது கொடுத்துருங்கன்னு சொல்லி. ஸ்வீட், ஆல்வேஸ் ஸ்வீட். என்னப்பா அபி யோசிப்பான், முழுசாக ஊட்டாமல் பாதி மட்டும் ஊற்றிட்டீங்களே. காலெல்லாம் விழுறான் ஆரியன். இப்போ ஆண்டன் ரக்ஷாபந்தன் ப்ராசஸ் வந்து இந்த மாதிரி பிளேட்டில் வந்து விளக்கு, குங்குமம் வந்து ஈரம் பண்ணி வச்சு, அரிசி, அப்புறம் அந்த ராக்கி மெயினாக, அப்புறம் ஸ்வீட்டு, இது மட்டும்தான் மெயினாக வைப்போம் பிளேட்டில். அப்புறம் இந்த மாதிரி ஆர்த்தி வந்து 3 டைம் சுற்றிட்டு, அதுக்கப்புறம் குங்குமம் போட்டு வச்சுட்டு, அதுக்கப்புறம் அரிசியும் நெத்தியில் வச்சா கொஞ்சம் தலையில் போடுவோம். அப்புறம் வந்து ராக்கி கட்டிட்டு ஸ்வீட்டு ஊட்டிப்போம் 2 பேருமே. அதுக்கப்புறம் நான் வந்து பின்னாடி கிஃப்ட்டை பார்த்துட்டேன். அதனால் எனக்கு சந்தோஷம் பொறுக்க முடியல. அதனால் நான் வந்து ரொம்ப ஸ்மைல் பண்ணிவிட்டு அதையும் தேங்க்யூன்னா. இப்போ நெக்ஸ்ட் ஒன் அபீதும் பாருங்கள் என்ன கிஃப்ட்டு கொடுக்குறான்னு. அதுவும் சாமி கும்பிட்றோன்னு நினச்சிட்டு அவன் வந்து நம்ம எப்படி தீபம் காமிக்கும் போது நம்ம தொட்டு கும்பிடுவோமோ அது மாதிரியே பண்ணுறான். ராக்கி கட்டினதுக்கப்புறம் நான் ஸ்வீட் எடுத்து ஊட்டலான்னு போகிறேன். அவன் என்னன்னா கிஃப்ட்டு எடுத்து வச்சுட்டேன். எனக்கு சிரிப்பு தாங்க முடியலை. அதுக்கப்புறம் எல்லாருமே சாப்பிட உட்காந்துட்டோம். ஃபேமிலியாக எல்லாம் போட்டுட்டு வந்து உட்காந்து இலை போட்டு சாப்பாடு போட்டு பொரியல், சாம்பார், காய், அப்பளம் எல்லாமே போட்டுட்டு ரெடியாக என்ஜாயாக இருந்துச்சு. இப்போ செம்மன்னா அப்போ தான் நான் வந்து வீட்டில் கேக் பண்ணியிருந்தேன். அதனால் குழந்தைங்கள அவங்க கையாலேயே விட்டுட்டோன்னு ஃபஸ்ட்டு ஆராவ், சென்டரில் இவான் அண்ட் தேர்ட் அது கிரே டிஷர்ட்டில் கேக் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். இது வந்து நான் கிஃப்ட்டை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தேன். எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படி எல்லாமே. உங்களுக்கு வந்து பர்ஸ் காமிச்சிட்ருக்கேன். பர்ஸ் எப்படி
இரிட்டேட்டிங் சிஸ்டர்னு போட்டிருக்கா ஸ்பிருதி. அவ்வளோ இரிட்டேட்டிங்காக தெரியலண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அன்றைக்கி. ஆனால் அதுக்கப்புறம் நோடவே இல்லைங்க அவனை. பர்ஃப்யூம் கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா. பிரதர் சிஸ்டர்னால் இதுதாங்க, சண்டை பிடிச்சிப்போம், நாளைக்கு உதச்சிப்போம், அதுக்கப்புறம் சேர்ந்துப்போம், அப்புறம் ரொம்ப என்னமோ பாசம் மலர் மாதிரி கொஞ்சிப்போம். அதுதாங்க. நான் இப்போ என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, தேங்க்யூ அபிஷேக் அண்ட் தேங்க்யூ ஆரியன் ஃபார் சச் அ பியூட்டிஃபுல் கிஃப்ட். ஓகே ஸோ நீங்கள் லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் கண்டிப்பாக பண்ணுங்கள். நான் அந்த ஹிந்தி வீடியோவில் கூட பார்த்துருக்கலாம். நான் டீட்டெயிலாக சொல்லிகிட்டு இருந்தேன் என்னென்ன பண்ணியிருந்தோம். சாம்பார், பொரியல், அப்புறம் ரசம், சாப்பாடு, வெள்ளை சாப்பாடு, அப்பளம், இதெல்லாம் பொரித்து உட்காந்து அதுக்கப்புறம் தான் எல்லாருமே ஃபேமிலியாக உட்காந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ உங்களுக்கு லாட்ஸ் ஆஃப் லவ் டு யூ கைஸ் அண்ட் டூ சப்ஸ்கிரைப் இட் அண்ட் லைக் டு கமெண்ட் டு அண்ட் ஷேர் இட்.